viewers, welcome back to Trendieviera costume. இந்த வீடியோல ஒரு சிம்பிளான டிசைன் எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ அதுக்கு ஃபேப்ரிக்ல செலக்ட் பண்ணிருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்ல டிரா பண்ணி க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல ஸ்மால் சைஸ் சக்கரையை இப்படி ஃபிட் பண்ணுங்க. ஸோ இந்த டிசைன் ரொம்பவே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் மோட்டிஃபாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு நெக் டிசைனுக்கும் இதை கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு சக்கரையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இதுக்கு அவுட்டர் லேயரில் இந்த மாதிரி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் பால் செயின் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 2 mm சைஸ் பால் செயின் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு தாண்டி நம்ம 2 லேயர்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லேயரை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எகெயின் நீங்கள் வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஜர்தோசி இருக்குல்ல, ஜர்தோசி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜர்தோசியை சைட் ஸ்டிச் கொடுத்தும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் நார்மல் சூயிங் த்ரெட்டை 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டு தென் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து நீடில் வெளியே எடுத்து அதே இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணும்போது ஒரு லூப் கிரியேட் ஆகும். அந்த லூப்லேருந்து திருப்பி நீடில் எடுத்து அதே இடத்துல இன்சர்ட் பண்ணும்போது அனதர் லூப் கிரியேட் ஆகும். ஸோ கிரியேட் ஆகிற லூப்பை பேஸாக வச்சு இந்த மாதிரி நார்மல் சூயிங் நீடில் செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரிஞ்சிருந்தா ஆரியிலேயே நம்ம எப்போ போல் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஆரி ஒர்க் தெரியாதவங்க இந்த மாதிரி ஸ்டெப்பை செயின் ஸ்டிச்சுக்கு ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நீட்டாகவும் ஈவனாகவும் செயின் ஸ்டிச்சோட கேப்பும் செயின் ஸ்டிச்சும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நான் இங்கே வந்து ரெட் கலர் சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நெக்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஜரி த்ரெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லேயரில் அகெயின் செயின் ஸ்டிச்சவே கொடுங்க. இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது வந்து லூப் தான். லூப்பை வந்து பேஸாக வச்சு தான் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்லேயும் வந்து ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலான்னா நார்மல் சூயிங் நீடில் எடுத்துக்கோங்க. இதில் சுகர் பீட் எடுத்துக்கோங்க. சுகர் பீட் வந்து 3 சுகர் பீடை வந்து அட்டன் டைமில் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் கொடுங்க. தென் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னர் மாதிரி இருக்குல்ல சென்டர் பார்ட்டில், அங்கே வந்து 3 சுகர் பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் இப்போது இதை சுற்றி ஃபுல்லாகவே வந்து ஒரு சின்னதாக பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் 3 சுகர் பீட்ஸை இன்சர்ட் பண்ணிகிட்டே வாங்க. இதோட டிசைன் ரொம்பவே ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு பெஸ்ட்டான அவுட்லுக் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும். இப்போ இதே மாதிரி 3 சுகர் பீடை வந்து ஒரு பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸ் விட்டு இது ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சக்கரை ஒர்க் கொடுக்கணும். சக்கரைக்கு ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து க்ளூ ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு தென் ஒரு சுகர் பீட் லேயர் இருக்கு இல்லையா, அதாவது லைன் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதை விட்டுட்டு அனதர் லைனுக்கு மேலே சக்கரை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லைன்ஸும் விட்டுட்டு நீங்கள் வந்து க்ளூவை அப்ளை பண்ணி அதுக்கு மேலே சக்கரையை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடையில ஒவ்வொரு லைன்ஸ் இருக்கணும், கேப்பாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம இன்னொரு டிசைன் வச்சு ஃபில் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணலான்னா நார்மல் சூயிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட்டில் நம்ம க்ளூ வச்சு தான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் சைட் ஸ்டிச் கொடுக்கணும்.
ஸோ சக்கரைக்கு இந்த மாதிரி 2 சக்கரை ஒன்ஸ் வந்து சைட் ஸ்டிச் கொடுத்துட்டு தென் பால் செயின் அப்புறம் zardosi இது ரெண்டுக்கும் சைட் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து சிங்கிளாக வந்து சக்கரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா அதுக்கும் சைட் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணும்போது கீழே விழுந்துரும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி சைட் ஸ்டிச் கொடுங்க. ஆனால் அதிகமாக க்ளூ வச்சு அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு வந்து கீழே விழுகாது. பால் செயின் zardosi ஃபுல்லாக சைட் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவுட்டர் லேயரில் இருக்கிற சக்கரையை வந்து இப்படி சைட் ஸ்டிச்சில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஆங்கர் த்ரெட் ரெட் கலர் எடுத்துக்கோங்க. இது வந்து பிங்க் ஷேட் மாதிரி கலரு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கணும். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஸோ பஞ்ச் ஆஃப் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல அப்படியே பிளேஸ் ஆகிடும். இன்னொன்று வந்து ஃப்ளாரல் எஃபெக்ட் வந்து ஃபைனலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ளாரல் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படின்னா 2 டைம்ஸ் நீடில் வந்து வைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் பண்ணுற அந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துல இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் த்ரெட்டு வந்து வெளியே இருந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். நீங்கள் அது யூஸ் பண்ணும்போது அதை ஃப்ரெஞ்ச் நாட் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து தெரியும். இன்னொன்று வந்து ஜஸ்ட் அப்படியே நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பஞ்ச் ஆஃப் த்ரெட் வந்து அப்படியே ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு பஞ்சான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அந்த ஃப்ளாரல் எஃபெக்ட் கிடைக்காது. இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் கொடுத்து இப்படி வந்து இன்சர்ட் பண்ணணும். அதாவது கிளாத் மேலே நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது ஒரு இம்ப்ரெஷன் நீங்கள் கொடுத்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பஞ்சாக ஒரு ஃப்ளாரல் எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட். அனதர் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுறீங்களா இன்சர்ட் நார்மலாகவே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது அந்த பஞ்ச் எஃபெக்ட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு நாட்டு மாதிரி உங்களுக்கு விழுகும். ஸோ சென்டர் பார்ட்டில் இருக்க ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் அவுட்டர் லேயரில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் நாட்டுக்குமே ஈஸியாக நம்ம டிஃபர் கண்டுபிடிக்கலாம். சென்டரில் வந்து கொஞ்சம் த்ரெட்டெல்லாம் நல்லா தெரியும். அண்ட் இது வந்து நாட்டு மாதிரி நீட்டாக வந்து பிளேஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான லுக்கு உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டில் கொடுக்கும். ஒன்று வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது கிளாத்தில் அந்த த்ரெட்டை வந்து இம்ப்ரெஷன் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணும்போது அந்த கொஞ்சம் த்ரெட்டெல்லாம் வெளியே இருந்து ஃப்ளாரல் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். இன்னொன்று நீங்கள் ஜஸ்ட் சும்மாவே இன்சர்ட் பண்ணால் நாட்டு மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சக்கரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலே ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு தென் ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சக்கரி வந்து ஸ்மால் சைஸ் சக்கரி. ஸோ அதுக்கு மேலே ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸ்டோன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், சக்கரி தெரியவே தெரியாது. நம்ம மேக்ஸிமம் வீடியோவில் மீடியம் சைஸ் தான் யூஸ் பண்ணுவோம் சக்கரியில். ஸோ அப்போ வந்து அந்த சக்கரியும் தெரியும் ஸ்டோனும் தெரியும். அது ஒரு லுக்கை கொடுக்கும். அண்ட் இது வந்து நம்ம ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதில் ஸ்டோன்ஸ் எப்படி எம்போஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக்கை இது கொடுக்கும். ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொடுக்கும்போது இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே வந்து ஸ்மால் சைஸ் சக்கரை யூஸ் பண்ணுறேன். இந்த டிசைனை ரொம்ப ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ சென்டர் பார்ட்டில் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து ஃப்ளாரோட எஃபெக்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டில். நீங்கள் ஃப்ளார்ஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு சென்டர் பார்ட்டில் யூஸ் பண்ண மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டை இம்ப்ரெஷன் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா அவுட்டர் லேயரில் இருக்கிற மாதிரி கொடுங்க. ஸோ இந்த டிசைனை நீங்கள் நெக் பார்ட்டு கொடுக்கும்போது ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும். நெக் பார்ட்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்லீவ்லேயும் கொடுக்கலாம். உங்களோட ஸ்லீவோட வித்து வந்து கம்மியாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு டிசைனை மட்டும் நீங்கள் வந்து ஸ்லீவோட சென்டர் பார்ட்டில் கொடுக்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பேக் நெக் இல்லைன்னா வந்து நீங்கள் சுடிதாரெல்லாம் போடுறீங்கன்னா செஸ்ட் பார்ட்லேயும் கொடுக்கலாம். இது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.